எல்லோருக்கும் வணக்கங்க. நான் உங்கள் கீழே ராமமூர்த்தி. இன்றைய காலகட்டத்தில் சிறியவர் பெரியவர், ஏழை பணக்காரர், இப்படி எந்த பாகுபாடும் இல்லாமல் ஏதோ ஒரு நோய் உடலுக்குள்ளே புகுந்து பேர் இழப்பை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது. இரத்தத்தை வேர்வையாக சிந்தி சம்பாதிக்கக்கூடிய அனைத்து பணத்தையும் கிட்டத்தட்ட 70% பணம் மருத்துவத்துக்கு மட்டுமே செலவு பண்ணக்கூடிய ஒரு காலகட்டத்தில் மனிதர்கள் வாழத் தொடங்கிவிட்டார்கள். அப்போ ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ஒரு தொழில் பண்ணுறோம். ஒரு தொழில் பண்ணோம்னா அந்த தொழில் சார்ந்த விஷயங்களை, செய்திகளை சேகரித்து அதில் அனுபவப்பட்டு நிறைய பாடங்கள் கற்றுக்கொண்டு அந்த தொழிலை செய்யும் பொழுது நம்மளால் வெற்றி பெற முடியுது. அந்த தொழில் சார்ந்த விஷயங்களை நம்ம கற்றுக்கொள்ளாமல் ஒரு தொழிலுக்குள்ளே உள்ளே போகும்போது பெரிய நஷ்டமும் பேரிழப்பும் தான் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துகிறது. அனுபவம் அதிகமாக இருந்த போதிலும் கூட சில நேரங்களில் நஷ்டத்தை சந்திக்கக்கூடிய ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். அப்போ ஒரு உடலில் ஒரு டிசீஸ் வருது, ஏன் அதை குணப்படுத்த முடியல? யார் ஒருவன் தன் உடலுக்கு தான் மருத்துவனாக மாற்றப்படுகிறானோ, அந்த கலையை கற்றுக்கொள்கிறானோ, அவனால் மட்டுமே இந்த உலகத்தில் ஒரு ஆரோக்கியமான ஒரு மனிதனாகவும் சம்பாதிக்கக்கூடிய பணத்தை மருத்துவத்துக்காக விரைய செலவு பண்ணாமல் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கையும் ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையும் வாழ முடியும். நம்மளுடைய விஷன், நம்மளுடைய பார்வை தெளிவாக இருந்தால் நம்ம செல்லக்கூடிய பாதைகள் நமக்கு தெளிவாக தெரியும். பாதைகள் தெளிவாக இருக்கும் பொழுது நம்ம சென்று அடையக்கூடிய இடத்தை ரொம்ப ஈஸியாக அழகாக ரீச் பண்ண முடியும். பார்வையும் சரியில்லை, பாதையும் சரியில்லை, செல்லக்கூடிய இடத்தை நம்மளால் ரீச் பண்ண முடியாது. இப்படி தான் ஒரு நோயிலிருந்து நம்ம வெளியே வரணும்னா, அந்த நோய் எதனால் வருது, எப்படி வந்துச்சு, அதோட ரூட் கிராஸ் என்ன, அதோட ஆணி வேர் என்ன என்பதை தெரியாமல் ஒரு நோயை முழுமையாக குணப்படுத்த முடியறதுக்கான சாத்தியக்கூறு கிடையவே கிடையாது. உலக மக்கள் நலன் கருதி ஸ்ரீ விநாயகா மேஜி ஹெல்த் ஸ்கூல் இயக்கம் பெற்று வந்துக்கிட்டு இருக்குது. இதில் பல கலைகளையும் பல சூட்சமங்களையும், தன் உடலுக்கு தான் மருத்துவனாக மாறுவதையும், தொழில் முன்னேற்றத்துக்கான தடைகளை உடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கலைகளையும், பொருளாதாரத்தை மேன்மைப்படுத்தக்கூடிய கலைகளையும், கண் திருஷ்டி, பொறாமை, ஓமம், பில்லி, சூனியம், இந்த மாதிரி சில எதிர்மறை சக்திகளை இருந்து தன்னைத்தானே காத்துக்கொள்ளும் ஒரு அற்புதமான கலையும் கற்றுக் கொடுக்க உள்ளது. இந்த வாரம் வகுப்பில் இரத்தத்தில் உள்ள அசுத்தத்தான் கழிவுகள் தான் நிறைய நோய்களுக்கு காரணம். இந்த கழிவுகளை வெளியேற்றாமல் ஒரு நோயை குணப்படுத்த முடியுமா, உடலை ஆரோக்கியமாக வச்சுக்க முடியுமான சாத்தியம் கிடையாது. இந்த வாரம் 31/8/2025 ஞாயிற்றுக்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் நடக்க இருக்கும் ஆன்லைன் வகுப்பில் இரத்தத்தை சுத்தம் பண்ணக்கூடிய உறுப்பு நம்மளுடைய சிறுநீரகம். அந்த சிறுநீரகத்தில் உள்ள கழிவுகளை மருந்துகள், மாத்திரைகள் எதுவும் இன்றி முழுமையாக வெளியேற்றக்கூடிய ஒரு அற்புதமான ரகசியத்தை கற்றுக் கொடுக்க உள்ளது. தன் உடலுக்கு தான் மருத்துவனாக மாற வேண்டும், வாழ்நாள் ஃபுல்லாக தன் உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள வேண்டும், தான் சம்பாதிக்கக்கூடிய பணத்தை விரை செலவு இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்ற மனிதர்கள் 9976178475 இந்த நம்பருக்கு முன்பதிவு செய்து இந்த வாரம் வகுப்பில் கற்றுக்கொண்டு பயன்படலாம். நன்றி, வணக்கம்.